என்னன்னு? அத்தை, என்னாச்சு? இப்ப ஏன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீர்த்தி, எல்லாருமே சாப்பிட்டாங்களா இல்லையா? வீட்ல இன்னும் சமையலே ஆரம்பிக்கல. எங்க இருந்து சாப்பிடுறது? இன்னும் சமைக்கவே இல்லையா? மணி என்ன ஆகுது? வேலு, இனி சமைச்சு சாப்பிடுறதுக்குலாம் டைம் ஆயிடும். நீங்க ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. வேலு, அதெல்லாம் வேண்டாம். காலையிலே மகா சமைக்கிறேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏமா? நல்லா வேலைக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கிற நிலைமையிலேயே நாம இருக்கோம். மா, என்னம்மா இப்படி பேசுற? ஆமாம்பா, யாருக்கும் பசி இல்ல. ஒரு நாள் சாப்பிடலன்னா குடியா முழுகி போயிட போகுது. அத்தை, இப்ப எதுக்காக எல்லாரும் இப்படி உடைஞ்சு போய் பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடாம ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடுமா? இங்க பாருங்க அத்தை, இப்பதான் நம்ம எல்லாருக்கும் பெரிய கடமை இருக்கு. புரியல? எங்க அப்பா கிட்ட இருந்து நம்ம இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டு எடுக்கணும். அதுக்கு எல்லாருமே உறுதுணையா இருக்கணும். எல்லாருமே இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தா அது எப்படி நடக்கும்? செல்வி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேணாம். நமக்கு இத்தனை வருஷமா வருமானம் கொடுத்தது நம்மளுடைய ஹோட்டல் தான். இப்ப அதுவும் கைமீறி போயிடுச்சு. இனி எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி உங்க அப்பாவோட கடனை கட்டுறது? நம்ம வீட்டை எப்படி மீட்கிறது? அதெல்லாம் யோசிச்சா தலை சுத்துது. பாவம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹோட்டல் போயிடுச்சுன்னு இப்படி மூஞ்ச எல்லாரும் தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாமே சரியாயிடுமா வேலு? அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு தடையை தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அண்ணி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? என்ன பூஜா, என்ன சொல்லணும்? ஹோட்டல் இல்லனா என்ன அண்ணி? நான் படிப்பை நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன். எப்படியாவது சந்தனபாண்டி மாமா கிட்ட பட்ட கடனை அடைச்சு நம்ம வீட்டோட பத்திரத்தை மீட்டுடலாம். எப்படி எப்படி? நீ இப்போ உன் படிப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு வேலைக்கு போய் இங்க இருக்கிற எல்லாரும் உங்க வருமானத்துல சாப்பிட்டு வீட்டை மீட்டு எடுத்துடலாமா? இங்க பாரு பூஜா, உனக்கு நான் இதை கடைசியா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எந்த காரணத்துக்காகவும் நீ படிப்பு மேல இருக்க கவனத்தை விட்டுறாத. படிப்பு மட்டும்தான் உன் எதிர்காலம். இல்ல அண்ணி, காலேஜ்ல நிறைய பேரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி நானும். நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு வேற எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. புரியுதா? இங்க பாரு பூஜா, இந்த வயசுல குடும்ப கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல நீயும் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்றத கேக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உன்னை வேலைக்கு அனுப்புற அளவுக்கு நம்ம குடும்பம் ஒண்ணு மோசமா போயிடல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்த நிலைமை வர விட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நீ உன் படிப்புல மட்டும் கவனத்தை வை. ஏம்மா செல்வி, படிக்கிற புள்ள குடும்பத்துக்காக வேலைக்கு போறேன்னு சொல்றா. பெரியவங்க நாங்க சும்மா இருக்க மனசு வரலம்மா. இந்த வயசுல எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? ஏதாவது ஆபீஸ்ல செக்யூரிட்டி வேலை கிடைக்கும். நானும் வேலைக்கு போறேம்மா. மாமா, என்ன மாமா பேசுறீங்க? ஆமாமா, நான் கூட 4 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவுற வேலைக்கு போனா கூட நல்ல சம்பளம் கிடைக்கும். அம்மா, நீங்க ஏமா 4 வீட்டுல பாத்திரம் கழுவணும்? என்னாலதான் இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துச்சு. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நான் மாஸ்டரா சேர்ந்துடுறேன். அதை வச்சு ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். என்னென்ன பேசுற? நீ இந்த ஊர்ல பேர் சொல்ற அளவுக்கு பெரிய ஹோட்டல் முதலாளினே. அப்பேற்பட்ட நீ
எதுக்கு அடுத்த ஹோட்டலுக்கு சமையலுக்கு போறேன்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? நம்ம ஹோட்டல் மறுபடியும் நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கிற வர எல்லா வேலையும் நான் செஞ்சுதான் ஆகணும். இங்கிருந்து தானே என் வேலையை ஆரம்பிச்சு நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன். பாரு, மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறேன். திரு, எனக்கு இந்த குடும்பத்தை விட்டா வேற எதுவுமே தெரியாதுடா. வெளியில வேலை தேடி போய் யார்கிட்டயும் வேலை கேட்கிற அளவுக்கு எனக்கு அனுபவமும் இல்ல. நீயே என்னை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டுடுறா, நானும் வேலைக்கு போறேன். அப்படியாவது நம்ம கடனை சீக்கிரம் அடைக்க முடியுமான்னு பார்க்கலாம்.